இங்க ஒருத்தன் இறந்து போன மாதிரி நடிச்சு அவனுக்கு அவனே ஃபியூனரல்ல ஏற்பாடு பண்றான். வந்தவங்க எல்லாருமே பிரபலமானவங்க. ஏன்னா இவனும் ஒரு பிரபலமான நடிகனா இருந்தவன் தான். இறந்ததை நினைச்சு எல்லாரும் சோகத்துல இருக்கும்போது இவன் மட்டும் சவப்பெட்டிக்குள்ள இருந்து வெளியே என்ன நடக்குங்கிறத போன்ல லைவா பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம உள்ளேயே ஒயின் குடிச்சுக்கிட்டு பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இறுதி சடங்கு முடிஞ்சு எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா இந்த உண்மை தெரிஞ்ச அவனுடைய ஃப்ரெண்ட் இவனை தோண்டி எடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கும் போது அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. இதை இவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரம் தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தவன் உள்ளேயே இருந்தா இறந்து போயிருவனு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சேட் பண்றான். ஆனா அவங்க யாருமே இவன் சொல்றத நம்பல. யாரோ ஒருத்தங்க நம்மள பிராங்க் பண்ண பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு நம்பரை பிளாக் பண்ணிடுறாங்க. இதனால அவனுடைய எக்ஸுக்கு வீடியோ கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றான். இவனோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு இவனை காப்பாத்துறதுக்காக வரா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நியூஸ்ல சவத்தை திருட பார்த்தான்னு இவனுடைய எக்ஸ கைது பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல போன்லயும் சார்ஜ் இல்லாம போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம சவப்பெட்டியை உடைக்க பாக்குறான். ஆனா அவனால முடியல. இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான நடிகனா இருந்தான். அதனாலேயே நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அது மக்களுக்கு தெரிய வந்து இவனை வெறுத்து ஒதுக்கிடுறாங்க. பேரும் புகழும் போனதுனால மக்கள் திரும்பவும் என்னை பத்தி பேசணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கான். இப்ப சாக போற நேரத்துல மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றான். அப்ப திடீர்னு அவன் இருந்த சவப்பெட்டி திறக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா இவன் பண்ண தப்பை எல்லாத்தையும் உணரணுங்கிறதுக்காக தான் இவன் நண்பன் நாடகத்துக்குள்ள ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கான்.